சிங்கம்புணரி சிவகப்பெருமாள் ஐயனார் கோவில் தேரோட்டம். 5 லட்சம் தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன். தலைக்கவசத்துடன் தேங்காய்களை சேகரித்த மக்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிங்கம்புணரியில் சிவகங்கை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பிரசித்தி பெற்ற பழமையான சிவகப்பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி திருவிழா ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜூன் 5ஆம் தேதி திருக்கல்யாணம், ஜூன் 6ஆம் தேதி நள்ளிரவில் கழுவன் விரட்டும் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி காலையில் சிறிய தேர்களில் தனித்தனியாக விநாயகர், பிடாரி அம்மனும், பெரிய தேரில் சிவகப்பெருமாள் ஐயனார், பூரணை, புஷ்கலை தேவியருடன் எழுந்தருளினர். தொடர்ந்து பிற்பகல் சிங்கம்புணரி உள்ளிட்ட சுற்றுப்புற 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். 4 ரத வீதிகளிலும் சுற்றி வந்த தேர் ஐதீக முறைப்படி களிமண்ணால் செய்யப்பட்ட கழுவன், கழுவச்சி உருவங்கள் மீது ஏறி அவர்களை வதம் செய்ததைத் தொடர்ந்து தேர் நிலையை அடைந்தது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் குழந்தை வரம், நோய் குணமடைதல், விவசாயம் செழிக்க உள்ளிட்ட நேர்த்திக்கடனுக்காக தேங்காய்களை இருபுறமும் தேரடிப்படிகளில் வீசி எறிந்து உடைத்தனர். பல மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் 5 லட்சத்திற்கும் அதிகமான தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. தேரடிகளில் பக்தர்கள் உடைக்கும் தேங்காய்களை 50க்கும் மேற்பட்ட மக்கள் தலைக்கவசம் அணிந்து சேகரித்தனர். இந்த விழாவில் மத பேதமின்றி கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களும் பங்கேற்றனர். மேலும் விழாவை காண லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் தமிழகம் முழுவதும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். தேரடி பூஜையும் இன்று செவ்வாய்க்கிழமை இரவு பூப்பல்லக்கு உற்சவத்துடன் வைகாசி திருவிழா நிறைவு பெறும்.